ஸ்மார்ட் ஐ ஸ்டடீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 4 லாஸ்ட் அப்பர் கன்ட்ராக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பிரெயில் ரிலேட்டடாக நம்ம பிரெயில் எப்படி டைப் பண்ணணும், அதுக்கு ரீடிங் ரெடினஸ் எப்படி கொடுக்கணும், ரைட்டிங் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்லாம் பார்த்தோம். கன்ட்ராக்ஷன்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு இது வரைக்கும் 3 செட்ஸுக்கு நான் போட்டிருக்கேன். 5 அப்பர் கன்ட்ராக்ஷன்ஸ், 4 கன்ட்ராக்ஷன்ஸ் எண்டிங் வித் ஹெச்ன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இஎன்ஓவில் ஸ்டார்ட் ஆகக்கூடியதெல்லாம் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 லாஸ்ட் அப்பர் கன்ட்ராக்ஷன் செட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த எல்லா வீடியோஸோட லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நடுவில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டதுன்னா. ஸோ வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ளே போகலாம். லாஸ்ட் 4 அப்பர் கன்ட்ராக்ஷனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கன்ட்ராக்ஷன்ஸ்லேயே நிறைய ஆர்டர்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்பர் கன்ட்ராக்ஷனுடைய லாஸ்ட் செட். ஸோ இதில் 4 கன்ட்ராக்ஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டி. எஸ்டி அப்படின்றது 3, 4. இந்த எஸ்டியை தமிழில் நம்ம ஐ அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து ஏஆர், இதை நம்ம தமிழில் ஆ நெடில் ஆக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது 3, 4, 5. ஐஎன்ஜி, இது நம்ம தமிழில் இங்குக்கு யூஸ் பண்ணியிருப்போம். 3, 4, 6. பில், இது 3 சுழி நான் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் இது. ஸோ இப்போ இந்த தமிழ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேருந்து தான் நம்ம தமிழில் எடுத்திருப்போம். ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் தமிழ் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நம்ம 4 விதமான அப்பர் கன்ட்ராக்ஷன் செட்ஸை பார்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம், எங்கே இது யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஒரே ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேர்டில் இந்த மாதிரி கன்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது நீங்கள் எப்பயுமே கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய கன்ட்ராக்ஷனை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட், த, இதை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிஹெச் ஆகட்டும், ஜிஹெச் ஆகட்டும், இல்லை ஏஆர், எஸ்டி, ஐஎன்ஜி, பில் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். எப்பயுமே இதுதான் ஒரே ரூல். கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய கன்ட்ராக்ஷன் தான் நம்ம ஃபஸ்ட் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரிமைனிங் இருக்கிறது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பஞ்சுவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஹைஃபன். ஹைஃபன் பார்த்திங்க அப்படின்னா 3, 6. இதுதான் ஹைஃபன். இந்த ஐஃபன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. வேர்ட் சைன்ஸ் எதுவுமே இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு, இல்லைனா சைல்ட் லைக், அந்த மாதிரி வேர்ட் சைனோடு வரப்போ அந்த இடத்துல ஐஃபன் வந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல வேர்ட் சைன் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்க் லேம்ப் அப்படின்னு எழுதும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஆர்க் ஐஃபன் லேம்ப்னு எழுதுவோம். பட் இந்த இடத்துல எதுக்குமே வேர்ட் சைன் கிடையாது. ஸோ நம்ம ஹைஃபன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சைல்டு லைக் அப்படின்னு யூஸ் பண்ணுற இடத்துல சைல்டும் ஒரு வேர்ட் சைன் தான், லைக்கும் அப்படின்றது ஒரு வேர்ட் சைன் தான். ஸோ அந்த மாதிரி வேர்ட் சைன்ஸாக வரக்கூடிய இடங்களில் நம்ம ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வேர்ட் சைன் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று நீங்கள் அதை ஹைஃபன் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் சிஹெச் யூஸ் பண்ணி சைல்டை போட்டுட்டு லைக்குக்கு நீங்கள் எல் போடாமல் லைக்னே அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. ஸோ ரூல்ஸ் எல்லாமே தனியாக நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக போடுறேன். இன்றைக்கி நம்ம படித்தது பார்த்திங்கன்னா 4 லாஸ்ட் 4 அப்பர் கன்ட்ராக்ஷன்ஸ். எஸ்டினா ஐ, ஏஆர் ஆ, இங் தமிழில் இங், பில்லுக்கு ஈனன் வருது. ஸோ சாய்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எந்த கன்ட்ராக்ஷனுக்கு இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் எல்லாம். பஞ்சுவேஷனில் ஹைஃபன், ஹைஃபனுக்கு நம்ம 3, 6 யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் கன்ட்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம். அபாக்கஸ், டெய்லர் ஃப்ரேம், இது எல்லாமே இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிறவங்க இதை ஷேர் பண்ணி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொடுத்து அதை கற்றுக் கொடுங்க. ஸோ தேங்க்யூ.